ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட் சில்லி. நம்ம இப்போ ஒரு தீபாவளி ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். நம்ம தீபாவளினாலே நார்மலாக வீட்டில் நிறையா ஸ்வீட்ஸ் பண்ணுவோம். இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஸ்வீட்டு தான், கோகனட் லட்டு. நம்ம ரொம்ப ஈஸியாக 2 பொருள் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவை இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1/4 கப் மில்க் மேடு ஃபுல்லாக சேர்க்க தேவையில்லை, 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரை சேர்த்தாலே போதும். இப்போ தேங்காயை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு மிக்சியில் போட்டு 1/2 கப் தேங்காய் இருக்குது. 1/2 கப் துருவின தேங்காய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம் தேங்காய் லட்டு. அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க 3/4 கப் தேங்காயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நம்ம நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துடலாம். உங்களுக்கு தேங்காய் நல்லா வறுபட்டுறட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரை நல்லா வறுத்துக்கலாம் தேங்காயை. இப்போ தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துட்டேன். பாருங்கள், தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இதோட 3 டேபிள் ஸ்பூன் மில்க் மேடு சேர்த்துக்கிறேன். மில்க் மேடு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தேங்காய் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இனிப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் 1 கப் நிறைய தேங்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரை மில்க் மேடு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கப் தேங்காய் எடுத்தேன். அதனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடு சேர்த்துக்கிறேன். மில்க் மேடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரை நல்லா ரெண்டும் சேர்ந்து குக் ஆகட்டும். அப்போ தான் உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா சுருளை கிண்டி வரும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காயை தட்டி அந்த பொடியை சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா சுருளை கிண்ட வந்துருச்சு. இவ்வளோதான், உங்களுக்கு சட்டியில் ஒட்டாமல் நல்லா சுருளை கிண்ட வந்தால் தான் லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் மில்க் மேடு அளவுக்கு அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொலன்னு இருக்கும், லட்டு பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்காது. இப்போ உங்களுக்கு கரெக்டாக லட்டு பிடிக்கிற பதத்துக்கு இருக்குது. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடு போகட்டும். சூடு போன உடனே கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், லட்டு ரெடி. நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஆறின பிறகுமே லட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும், ஏன்னா நம்ம தேங்காவும் மில்க் மேடும் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான், எல்லா லட்டையும் இது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இது மேலே நான் துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம். அதை இது மேலே நம்ம இது மாதிரி தூவிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் இல்லை, அப்போ டெசிகேட்டட் கோகோனட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான டேஸ்டான தேங்காய் லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.